Hi students, welcome to Huddle Learning. எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? ஸோ எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பேர் வந்து மினி மெட்டீரியல் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கப்பா. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மினி மெட்டீரியல்ஸ் படிச்சா போதுமா வேணாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு 11th 12th வந்து குரூப் வந்து பெஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 10th வந்து சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுலேயும் நீங்கள் ஃபியூச்சரில் என்னவா ஆக போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு நீங்க குரூப் வந்து சூஸ் பண்ணலாம். சரியா? இதே 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா இன்ஜினியரிங் MBBS அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃபீல்டுல போக போறீங்க. அப்போ நீங்க அதுல போகணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதணும் அப்படின்னா 12th மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் வச்சுட்டு கடைசியில மினி மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு போனா யோசிச்சு பாருங்க நீங்களே மார்க்ஸ் எப்படி வரும். ஃபர்ஸ்ட் உங்களோட டார்கெட் ஸ்கோர் என்ன, உங்களோட டார்கெட் ஸ்கோர் பிளஸ் உங்க நேம் போட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்க ரியா ஃப்ரம் அண்டர் லேர்னிங். ஓகேவா? ஸோ இப்போ 10th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு மினி மெட்டீரியல் படிச்சா 90+ வருமா இல்ல வராதா? இதுவே நிறைய பேத்துக்கு கேள்வியா இருக்கு. எப்படி வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. 90+ கண்டிப்பா வருமா? நீங்களே யோசிச்சு பாருங்க பையனை. மினி மெட்டீரியல் எல்லாமே நீங்களே பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுவுமே படிக்கல, நான் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போறேன், நான் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் அப்படிங்கிறவங்க மினி மெட்டீரியல் வந்து படிக்கலாம். ஆனா 90+ வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா மினி மெட்டீரியல் எப்படி பாசிபிள்? ஏன்னா கம்பல்சரி क्वेश्चंस எல்லாமே நமக்கு கிரியேட்டிவா கேட்க போறாங்க. அப்ப இந்த கிரியேட்டிவ் क्वेश्चंसலாம் தெரியணும் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல தான் நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து படிச்சு முடிக்க முடியும் இல்லையா? ஓகே, ஸோ 12th பப்ளிக் எக்ஸாம் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ நீங்க CA போறீங்க, நீட் எழுதுறீங்க, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க, ஆர்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரி எந்த ஃபீல்டு போறீங்க அப்படின்னாலும் 12th பப்ளிக் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு மினி மெட்டீரியல் வந்து ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபுல்லாவே அதை பார்த்து தான் படிக்கிறீங்க அப்படின்னா அது கடைசியில மிஸ்டேக் ஆகி போயிடும். சரியா? ஓகே, ஸோ இப்போ மினி மெட்டீரியல்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது, ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பேங்க். ஓகே, அதாவது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மினி மெட்டீரியல்ல இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நீங்க மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் சூப்பர்பா. இல்லை அப்படின்னா அவ்வளோதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? ஸோ டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னாலே சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். மினி மெட்டீரியல் ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஓகே, ஸோ இப்போ மினி மெட்டீரியல் மட்டும் படிச்சா அதுல என்னென்ன நடக்கும்? ஃபுல் சிலபஸ் வந்து கவரேஜ் ஆகாது நமக்கு. அதே மாதிரி வந்து நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல வந்து நமக்கு இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அடுத்தது வந்து 1 or 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல நீங்க பார்க்கணும் இன்டீரியர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து கம்பேர் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ 95+லாம் நீங்க டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா மினி மெட்டீரியல் படிச்சு எந்த யூஸும் கிடையாது. நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? 95+லாம் நீங்க வந்து கனவு கூட காணாதீங்கப்பா மினி மெட்டீரியல் படிச்சு எடுக்க முடியும். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இப்போ போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பேஸ்டாகவும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும் அண்ட் கான்செப்ட்ஸ் பேஸ்டாகவும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ இது ரெண்டுமே வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்கப்பா. சரிங்களா? ஸோ மினி மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக போதும் அப்படின்னா ஸோ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, கான்செப்டை கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மினி மெட்டீரியல் போதும். மேக்ஸிமம் நீங்கள் 70 to 85% வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மினி மெட்டீரியல் ஓகே தான். சரியா? ஸோ எதுக்கெல்லாம் வந்து பத்தாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 90%க்கு மேலே இல்லை ஸ்டேட் ரேங்க் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மினி மெட்டீரியல் பத்தாதுப்பா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? கான்செப்ட் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் டீப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ முக்கியமாக மேக்ஸ், சயின்ஸ், அதாவது சயின்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லிமிட்டட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மினி மெட்டீரியலில் இருக்க போகுதுப்பா. அதை மட்டும் படித்து நம்ம ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மினி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஹை ஸ்கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் புக்கை தரவு பண்ணுங்க. மாடல் பேப்பர்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ PYQs எடுத்துக்கோங்க. அதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. முக்கியமா மேக்ஸுக்கெல்லாம் எடுங்கப்பா. ஏன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் அதுல இருந்து நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரியாப்பா? ஓகே,
ஸோ அதே மாதிரி 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா. 7 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகேவா. ஸோ அதில் முக்கியமாக வந்துட்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் அண்ட் டயக்ராம்ஸில் கொஞ்சம் நீட்டாக வந்து ட்ரா பண்ணுங்கப்பா. ஏன்னா வந்துட்டு சில பேர்லாம் பென்லலாம் ட்ரா பண்ணி வச்சுருங்க, பென்சிலில் அழகாக ட்ரா பண்ணுங்க. லேபிள்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு இருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் லேபிள்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வைங்க சரியா. ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும் அண்ட் அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் ஹை ஸ்கோர்ஸ் வந்து எடுத்துடலாம் ஓகேவா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா 70 to 80% நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினி மெட்டீரியல் போதும்பா. நீங்கள் 90%க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மினி மெட்டீரியல் பத்தாது. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணணும், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது ட்வைஸ் ஆச்சும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி ஓகேவா. ஸோ 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன்லாம் டபுள் த டைம் வந்துட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். வெக்டர் அல்ஜிப்ரா அண்ட் 2D அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும் சரியா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5 to 10 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி பாருங்கப்பா. நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எழுதுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டு டேரெக்டாக 4th எழுதிடுவீங்க. இன்பிட்வீன் அதெல்லாம் தேவைப்படாத மேம் இது மட்டும் போதும் எனக்கு டேரக்ட் ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எழுதி போவீங்க. பட் ஸ்டெப் மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனீங்க அப்படின்னா தான் ஸ்டெப் மார்க் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ டேரக்ட் ஸ்டெப் நீங்கள் போடாதீங்க. இப்போ 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டு எனக்கு வந்து 4th one தெரியும் அப்படின்னா இந்த 2 3க்கு ஒரு ஹாஃப் மார்க் ஆச்சும் கம்மி பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா. ஸோ ஸ்டெப் மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் ஸோ சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா மினி மெட்டீரியல் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஓகேப்பா. ஆனால் ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பத்தாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கை லைன் பை லைன் படிக்கணும், எஸ்பெஷலி இன் பயாலஜிப்பா. ஏன்னா பயாலஜியில் வந்து உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் லைன் பை லைன் வந்து படிக்கணும். அண்ட் கெமிஸ்ட்ரிலையும் கெமிஸ்ட்ரிலையும் உங்களுக்கு கேட்குறாங்க. முக்கியமாக 5 மார்க் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா சப்டிவிஷன்ஸில் உங்களுக்கு இன்டீரியர் வந்து கேட்குறாங்க. அப்போ அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துருக்கணும் சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸாக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்கப்பா. நீங்களும் ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து எழுதிடாதீங்க. டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து ட்ரா பண்ணுங்கப்பா. பயாலஜியில் அதுவும் லேபிள்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க ஓகேவா. லேபிள்ஸ் எல்லாம் ரொம்ப 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 முக்கியம் ஓகே. ஸோ 2 4 7 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர்ஸை வந்து கொஞ்சம் வந்து செப்பரேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே கொஞ்சம் டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் ஓகேவா. எஸ். ஸோ அடுத்தது சோஷியல் சயின்ஸ். ஸோ இந்த சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்போ நான் சொன்னேன் இல்லையா 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி நான் சொல்லியிருக்கேன். ஸோ சயின்ஸில் வந்து இந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியாப்பா. சோஷியல் சயின்ஸில் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு மினி மெட்டீரியல் ஓகேப்பா. பட் நீங்கள் 90+ எடுக்கணும் அப்படின்னா மினி மெட்டீரியல் பத்தாது. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஹெட்டிங் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. ஆன்சர்ஸ் எல்லாமே பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. மேப் ஒர்க் எல்லாமே இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியலில் ஒரு பேராகிராஃபே எடுத்தோம்னா பெருசாக இருக்கும், அதில் இருக்கிற இயர்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவாப்பா. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஸோ த மேக்ஸிமம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து அதாவது கிராமர்லாம் நீங்கள் வந்து சூப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும்ப்பா, இல்லைன்னா பண்ண முடியாது. மினி மெட்டீரியல் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோஸ், போயம் அண்ட் வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி இது எல்லாத்துக்கும் ஓகே தான். பட் கிராமருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. கிராமர்ஸ் எல்லாம் டெய்லியுமே வந்து படிச்சு பாருங்க ஓகேவா. டெய்லியுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் கிராமர்ஸ்லாம் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து
ஒவ்வொரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, இது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. சரியாப்பா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மெயினா 11th 12th வந்துட்டு ஸோ சப்ஜெக்ட் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ மினி மெட்டீரியல்ல உங்களுக்கு ஃபார்முலாஸ் அண்ட் ரிப்பீட்டட் சம்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. பட் ஃபுல் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 100 out of 100 வந்து பாசிபிள். சரியா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா டெரிவேஷன்ஸ், நியூமெரிக்கல், ஸ்டெப் மார்க்கிங், இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மினி மெட்டீரியல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்ல இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மினி மெட்டீரியல்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. பட் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்பவே மஸ்ட். அதை நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்ல பார்த்து படிச்சுக்கோங்க. சரியாப்பா? ஸோ பயாலஜில டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் புக் லைன்ஸ், லைன் பை லைன் வந்து படிக்க சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு மினி மெட்டீரியல் மட்டும் பத்தாது. ஸோ டெக்ஸ்ட் புக் தான் உங்களுக்கு பயாலஜிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அக்கௌண்டன்சி ஃபார்மேட் ஷீட் இருக்குல்ல, அது தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஒர்க்கிங் நோட்ஸ், தியரி லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத நீங்க தெளிவாக வந்து பார்த்துக்கோங்கப்பா. ஸோ மினி மெட்டீரியல் ரிவிஷனுக்கு மட்டும்தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெக்ஸ்ட் புக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்றப்பா டெக்ஸ்ட் புக்கு தான் நமக்கு முக்கியம். சரியா? ஸோ மினி மெட்டீரியல் ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன், ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். ஓகே? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரோக்ராமிங்ல எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கோடிங்ஸ் இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ புரிஞ்சு படிக்கல அப்படின்னா அந்த கோடிங்ஸ் எல்லாமே மறந்து போயிருப்போம். ஸோ ப்ரோக்ராம் கோடிங்ஸ் எல்லாமே ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி பாருங்க. ஓகேவா? எழுதி பாருங்க. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாது. ஸோ இத்தனை விஷயத்தையும் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா தான் 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இப்போ சொல்லுங்க, மினி மெட்டீரியல் படிச்சா எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம்? மினி மெட்டீரியல் ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ ரிவிஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாதுப்பா. ஓகேவா? ஸோ இதுல நீங்க பெஸ்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெக்ஸ்ட் புக்கை படிங்க. ஓகேவா? ஸோ புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஸோ லாஸ்ட் 15 days வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மினி மெட்டீரியல் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டேஸ் இருக்கு? ஸோ 5 days இருக்கு. ஸோ இந்த 5 daysல நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த லாஸ்ட் 5 daysல மினி மெட்டீரியலை ரிவிஷன் பண்ணுங்க. மினி மெட்டீரியலை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஸோ மினி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரிவிஷன் டூல் தான், டெக்ஸ்ட் புக் தான் மெயின் வெப்பன்ப்பா. ஸோ டெக்ஸ்ட் புக்கு தூக்கி போட்டுட்டு வெறும் ஒரு சின்ன டூலை வச்சுட்டு 90+ ஸ்கோர் பண்ணிடுவேன் நினைச்சிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th 12th வந்துட்டு ஹை மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணும் அப்படின்னா ஸோ மினி மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஸ்மார்ட்டாக படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, அண்ட் ஸ்மார்ட்டாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். ரெகுலர் நம்ம ஹண்டலிங் சேனல்ல இருக்க லைவ் கிளாஸ் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட டார்கெட் ஸ்கோர் என்ன மறக்காம ஸ்கோர் அண்ட் உங்க நேமை மென்ஷன் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.